வணக்கம், வந்தாச்சுங்க பவர் பேக்டு பாட்காஸ்டர் பவித்ரா. ஃபைனலி நம்ம வானன் வாழம் சேனலுக்கு 2 வயசு ஆயிடுச்சு. ஸோ செம்மையான ஒரு ஹாப்பியான ஒரு தருணமாக இருக்குது. ஸோ பாஸ்ட் ஃபியூ டேஸாக இன்றைக்கி இல்லாமல் ஆக்சுவலாக பாஸ்ட் ஃபியூ டேஸாகவே நிறைய எமோஷன்ஸ் ஓடிட்டே இருந்துச்சு. அதாவது அதில் இருந்து அழகான தருணங்கள், அதில் இருக்கிற வழிகள்னு எல்லாமே ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ அது மாதிரி நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறது என்னென்னா, தன்னம்பிக்கை அதை மட்டும் விட்டுறாதீங்க. நம்பிக்கை வச்சிங்கன்னா எது வேணால் சாத்தியமாகும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சப்போர்ட், லவ், கேர் அப்படிங்கிறது வெளியேருந்து நீங்கள் எதிர்பார்க்க நீங்கள் முழுக்க நீங்கள் அதையே எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படியே வாழ்க்கை ஓடிடும். ஸோ அதனால் சப்போர்ட்டு, இந்த லவ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் கொடுக்க ஆரம்பிங்க. உங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ண ஆரம்பிங்க, உங்களை நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிங்க. அப்படியே ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை சப்போர்ட் பண்ணுறவங்கள, உங்களை லவ் பண்ணுறவங்கள நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அப்படியே அவங்க சப்போர்ட் பண்ணலாம் கூட, அவங்க லவ் பண்ணலனா கூட, அடா ஓரமாக போப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் ஹாப்பியாக ஜாலியாக வாழ முடியும், செம்மையாக சாட்டிஸ்ஃபைடாக வாழ முடியும். இது என்னோட பாட்காஸ்ட்லேருந்து கிடைச்ச ஒரு பயங்கரமான லைஃப் லெசன். பிகாஸ் இனிஷியல் டேஸில் நான் சப்போர்ட்காக பயங்கரமாக ஏங்கியிருக்கேன். ஒரு நபர் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி தான் இருந்தாங்க. பட் ஸ்டில் அவங்களால எப்போதுமே இருக்க முடியாது இல்லைங்களா? ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லையா அப்படின்னு நினச்சி நிறைய வலிச்ச நாட்கள் உண்டு. அப்புறமா நம்ம யாருக்காக பாட்காஸ்ட் பண்ணுறோம்? நம்ம சந்தோஷத்துக்காக, நம்ம ஜாலிக்காக பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒரு 4 பேர் சொல்கிறது மூலிமா அவங்க பயனிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தானே பண்ணுறோம். ஸோ நம்ம சப்போர்ட் பண்ணுவோம்டா அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சு, அதுக்கப்புறமா என் லைஃப்பை கொஞ்சம் திரும்பி பார்த்தா நிறைய மனுஷங்க சப்போர்ட் பண்ணுறவங்க என் வாழ்க்கையில் வர ஆரம்பித்தாங்க. அண்ட் எனக்கு சுற்றி இருந்த அந்த மனுஷங்க சிலரும் திடீர்னு லைஃப்குள்ளே பாட்காஸ்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் அதுதான். எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலோ, இல்லை எதனா ஒன்று படிக்க போகிறீங்கனாலோ, இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்காம முதல்ல உங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே சப்போர்ட்லாம் சும்மா தன்னால் வரும். அப்படி சப்போர்ட் பண்ணனாலும் உங்களால் ஜாலியாக ஜம்முன்னு ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபைடாக வாழ முடியும். சரிங்களாங்க? ஸோ ஒரு முக்கியமான ஒரு லைஃப் லெசன் நான் சொல்ல நினச்சிருந்தது. அப்புறம் இன்னொரு விஷயம் அப்டேட் என்ன அப்படின்னா, கடந்த ஒரு வருஷத்தில் தான், அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆகஸ்ட் மந்த்து போல், இல்லை 1 வயசு ஆயிடுச்சு பிள்ளைக்கு போட்டக்கப்புறம், நம்ம அந்த எபிசோட கேட்டக்கப்புறம் தான் அந்த பர்சன் அவங்க தெரிஞ்சவங்களாம் பிளான் பண்ணி நம்ம பாட்காஸ்ட்டுக்காக ஒரு அழகான ஒரு மைக் ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 5 அழகானுக்களே ரொம்ப 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 நன்றி. இது ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு. ஏன்னா ஒரு சின்னதாக ஒரு எபிசோடில் போடலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிது. பட் இவ்வளோ தூரம் வளர்ந்து அதுக்காக ஸ்பான்சர்லாம் கிடச்சிதுன்னு நினைக்கும் போது அப்படியே காத்தில் மிதக்கிறேன் அந்த ஒரு ஃபீலிங்கில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஒரு விஷயமும் ரொம்ப ரொம்ப நன்றி 5 அழகானுங்களே. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, நான் என்னை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சக்கப்புறமா சில நபருக்கெலாம் சப்போர்ட் பண்ணுறதுக்காகவே வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான நபர் தான் அக்ஷயா அப்படிங்கிற நபர், என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டு. ஸோ அவங்க திடீர்னு என் லைஃப்குள்ளே வந்தாங்க, ஒரு மேஜிக் மாதிரி வந்தாங்க. அவங்க நான் நிறைய எதிர்பார்த்த வார்த்தைகள், நம்ம சப்போர்ட்டு, இந்த லவ் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு நபருக்கிட்டேருந்து வந்துச்சுன்னா அது அக்ஷயான்னு தான் சொல்லுவேன், சீரியஸ்லி. ஸோ அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான பர்சன் இவங்க. ஸோ இவங்க தான் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, MBA பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அவங்க நான் பாட்காஸ்ட் கேட்டு வித் யுவர் விஷஸ் ஐம் ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த நபர் தான். ஸோ உங்களோட ஹாப்பியாக உங்கள் லைஃப்பில் எல்லாமே ஹாப்பியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி வானன் வாழம் சார்பாக நான் விஷ் பண்ணுறேன். ஸோ அவங்க ஆடியோ ஃபீட்பேக்கும் நான் அனுப்பியிருந்தாங்க. நான் நம்ம சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, 2nd இயர் ஆனிவர்சரிக்கு ஆடியோ ஃபீட்பேக் போட்டுன்னு சொல்லி. ஸோ அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த பாட்காஸ்ட்டை பற்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபீட்பேக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஹாய் எவ்ரி ஒன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. என்னோட ஃப்ரெண்டு இந்த மாதிரி பாட்காஸ்ட் பண்ணா அண்ட் அவளுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க. எத்தனை குரல் கேட்குதுன்னு தெரியல. அண்ட் அட் த சேம் டைம் இது ஃபர்ஸ்ட் சென்னை மட்டும்தான் இருந்தது. தென் அதுக்கப்புறம் நிறைய கண்ட்ரீஸ்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். எனக்கு பவித்ரா எப்படி தெரியும் அப்படின்னா, ஷீ வாஸ் மை ஸ்கூல்மேட். ஸோ சின்ன வயசுலேருந்தே நல்லாவே தெரியும். ஸோ அப்போவே அவளுக்கு நிறைய டேலண்ட் இருந்தது. ஐ மீன் தமிழில் வாசிக்கிறதுன்றது நல்லாவே டேலண்ட் இருந்தது, நல்லா பேசுவா. அண்ட் அதுக்கப்புறம் அந்த டேலண்ட்டை இவ இங்கே கொண்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. பட் திஸ் இஸ் a வெரி குட் ஸ்டெப் அவள் எடுத்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. ஈச் அண்ட் எவ்ரி எபிசோட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நல்ல இம்பேக்டும் பண்ணுச்சு. சில விஷயங்கள்லாம் நம்ம என்ன சொல்றது, தெரியாம இருந்திருப்போம். இது என்ன இப்படி, இது எதுக்கு அப்படின்னு சொல்லி இருந்திருப்போம். ஆனா அது அவ்வளோ அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. அதுவும் தன்னோட அழகு லிசனர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது தேங்க்யூ அப்படின்னு ஒவ்வொரு எபிசோடையும் சொல்லும் போது
ரொம்பவே அது ரொம்ப அழகாக இருந்தது. அவங்க அவ்வளோ அழகாக வந்து அதை ஸ்கிரிப்ட் பண்ணி பேசுகிறாங்க, நமக்காக டைம் எடுத்து பண்ணுறாங்க. ஸோ ஷீ ஆக்சுவலி டிசர்வ்ஸ் த திங். ஸோ கங்க்ராட்ஸ் ஆன் யுவர் செகண்ட் ஆனிவர்சரிடா. கிரேட் டூயிங். நீ இன்னும் ராக் பண்ணிகிட்டே இரு. செம்மையாக இருந்தது. இன்னும் இன்னும் நிறைய நிறைய எபிசோட்ஸ் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன்டா. அண்ட் அக்ஷயா பண்ண இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதாவது இன்னைக்கு நான் வந்து காலில் ரெக்கார்ட் பண்ணுறேன். 13th காலைல, அதாவது 2 வயசு ஆன அன்னைக்கு காலில் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு நைட் என்ன அதாவது நேற்று நைட்டா இன்னைக்கு நைட்டா ஓகே 12 o'clock 13th ஜூன் நைட் 12 o'clock நமக்காக ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி, பாட்காஸ்ட்காக ஒரு அழகான போஸ்டர் ரெடி பண்ணி அதை எனக்கு 12 மணிக்கு அனுப்பி விஷ் பண்ணியிருக்காங்க. பட் வந்து நம்ம வந்து 10 மணிக்கு தூங்குற பர்சன் அப்படிங்கிறதுனால அதை பார்க்கல, காலை எழுந்திரிச்சு தான் பார்த்தேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி அக்ஷயா, ரொம்ப ஸ்பெஷலாக, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. ஸோ நம்ம பாட்காஸ்ட்டுக்கு உங்களோட கான்ஸ்டன்டான சப்போர்ட்டையும் உங்கள் லவ்வையும் கொடுத்துனே இருக்கோம், ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இவங்க நிறைய டைம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க, நம்ம பாட்காஸ்ட்காக நிறைய ஸ்டோரியெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த சப்போர்ட்டிவ் லவ்வையும் நீங்கள் கொடுத்துட்டே இருங்க, ஓகே? ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான பர்சன், இவங்க வந்து நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு பயங்கரமான சப்போர்ட்டாக இருக்காங்க நபர் அப்படின்னா இந்த நபர் தான். ஸோ இவங்க வந்து ஸ்ரீவித்யா அப்படிங்கிற நபர். இவங்க வந்து ஒரு கார்ப்பரேட் எம்ப்ளாயை ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து ஸ்டார்டிங் எபிசோட, அதாவது பாடி ஷேவிங் எபிசோட்லேருந்து என்னோடய ஜேர்னியை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து அவங்க சொல்லுவாங்க, உன்னோட இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, நீ பேசுகிற விதம் தெரியுது, பேசுகிற விதத்தில் வித்தியாசம் நிறையா தெரியுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது தெரியும், ஓகே நம்ம வளர்ந்து தான் இருக்கும் பலருக்கே, நம்மளும் ஒரு பாட்காஸ்ட் ப்ரொஃபஷனல் பாட்காஸ்ட்டாக மாறிட்டு வரும் பலருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்கான விஷயம் என்னென்னா, எனக்கு தேவையான நேரத்தில் இந்த பாட்காஸ்ட் வந்து சேர்ந்துருக்கு. சில எபிசோட்ஸ்லாம் நானும் கேட்கணும்னு நினைப்பேன், பட் ஸ்டில் அதுக்கான டைமோ அதுக்கான ஒரு அமைதியான இடமும் கிடைக்காது. பட் வந்து எனக்கு எப்போ அந்த எபிசோடு தேவைப்படுதோ அப்போ தான் இந்த யூனிவர்ஸ் எனக்கு வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபீட்பேக், அவங்க வாய்ஸில், அவங்க ஆடியோ ஃபீட்பேக் உங்களுக்காக. உன்னோட ஃப்ரெண்ட், கசின் அதெல்லாம் தாண்டி உன்னோட ரசிகையாக உன்னால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன பல பேரில் நானும் ஒன்று. ரியலாக உன்னோட பாட்காஸ்ட்காக நான் வெயிட் பண்ணுவேன். அதனால ரொம்ப ரொம்ப நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கேன் லைஃப்பில். ஏன்னா நான் செல்ஃப் கேர் பண்ணுறதுலேருந்து, மற்றவங்கள பார்த்துக்கிறதுலேருந்து, ஒரு விஷயத்த பார்க்குற பார்வையிலேருந்து எல்லாமே மாறி இருக்குது. நான் சோகமாக இருக்கப்போ கரெக்டாக உன்னோட பாட்காஸ்ட் வந்து எனக்கு அந்த யூனிவர்ஸே அனுப்பி எனக்காக அதை வந்து கொடுத்த மாதிரி நான் கண்டிப்பாக நிறையா டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆல்சோ நான் அதனால் நிறைய சேஞ்ச் ஆகியிருக்கேன். அது வந்து எனக்கு ரொம்ப 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 பெரிய ப்ளஸ். இப்படி ஒன்று இருக்குன்னே எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாமல் இருந்தது. பட் நவ் அதனால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன பல பேரில் நானும் ஒருத்தி அப்படின்னு நினைக்கிறப்ப, வா, நம்ம கூட இருக்க ஒரு பொண்ணு இவ்வளோ சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்லி அவளோட சக்ஸஸ்லேயும் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஹாப்பி 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 செகண்ட் இயர் ஆனிவர்சரி. உன் பிள்ளைக்கு இப்போ 2 வயசு ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸ்ரீவித்யா, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட்டிவ் லவ் கொடுத்துனே இருக்கேன். நம்மளும் இன்னும் செம்ம எபிசோட்ஸ் போடுவோம். அதே மாதிரி உங்களுக்கு என்ன டாபிக் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் யார் அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைத்ரேயி அப்படிங்கிற நபர். இவங்க வந்து என் காலேஜில் என் கூட படித்தவங்க. ஸோ வந்து இவங்க வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கலாம் பார்க்கும்போது நிஜமான இன்ஸ்பைரிங்காக பயங்கரமாக ஹாப்பியாக இருக்கும். ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்தாலே, வா, செம்மையாக இருக்குல்ல, செம்மையாக பண்ணுறாங்களா, செம்மையாக பேசுகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி தோணும். கண்டிப்பாக அவங்க நான் கூட்டிகிட்டு வரேன் நம்ம பாட்காஸ்ட்டில். ஒரு நாள் அவங்கள கூட்டிகிட்டு வரேன். அவங்கள வச்சு நம்ம வந்து கரெக்டாக பண்ணுறோம். முடிஞ்சால் ஒரு இன்டர்வியூ இல்லை சம் ஃபன் டாக்கோ ஏதாவது ஒன்று அவங்கள வச்சு நம்ம பண்ணலாம், சரிங்களாங்க, ஃப்யூச்சரில், ஓகே? ஸோ அவங்களோட ஆடியோ ஃபீட்பேக் இப்போது உங்களுக்காக. வானன்பா வாழலாம் பவித்ராக்கு என்னோட பிக்கெஸ்ட் விஷஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் செகண்ட் ஆனிவர்சரி. அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து நிறையா இந்த மாதிரி நிறையா நல்ல டாபிக்ஸ் எடுத்து அவங்க பேசணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். மெயினாக பார்த்திங்கன்னா அவங்க பாட்காஸ்ட்டில் வந்து அவங்க எடுக்கிற டாபிக்ஸ் அண்ட் அது வந்து உண்டாக்கக்கூடிய இம்பேக்ட் அவ்வளோ வந்து லைக் அதில் அவங்களோட டாபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு டாப்பிக்கில் யாரோ ஒருத்தருக்கு வந்து அது ரிலேட்டபிள் ஆகி அவங்களுக்கு இம்பேக்ட் ஆகி மோட்டிவேட் ஆகும். ஸோ அது ஒரு பெரிய விஷயம். இப்போது சாதாரணமாக பேசிட்டு போயிடலாம் அப்படின்னு இல்லாமல் ஒரு டாபிக் எடுத்து அது ஒருத்தர்கிட்ட போய் சேர்ந்து அது அவங்கள மோட்டிவேட் பண்ணி ஒருத்தர்கிட்ட போய் சேர்றது அப்படின்றதே வந்து ஒரு பெரிய விஷயம். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பாடி ஷேமிங் பற்றி அவங்க பேசின டாபிக் வந்து அவ்வளோ இம்பேக்ட் உண்டாக்கியிருக்கு நிறைய பேருக்கு.
அண்ட் வந்து புக் ரிவ்யூஸுமே வந்து கம்மி டைமில் அவங்க வந்து சூப்பராக வந்து புக் ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி வந்து இன்னும் அவங்க வந்து நிறைய ஆடியோஸ் வந்து போட்டு நல்ல டாபிக்ஸ் இதே மாதிரி எடுத்து நிறைய பேருக்கு வந்து இம்பேக்டாக இவங்க வந்து இருக்கணும், எக்ஸாம்பிளாக இருக்கணும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். இது வந்து நீங்கள் வந்து இன்னும் பல ஆனிவர்சரி கொண்டாடணும். ஸோ நெக்ஸ்ட்டு அழகு லிஸ்னர் யார் அப்படின்னா, இவங்க வந்து எனக்கு அழகு லிஸ்னர் மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு குட் ஃப்ரெண்டாகவும் இருந்திருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே ஒன்றா ஸ்கூல் படித்து ஒன்றா காலேஜ் படித்து அப்படியே ஒன்றா சுற்றிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நபர் தான் இவங்க பேர் ஷீத்தல் அப்படிங்கிற நபர். ஸோ இவங்க பை ப்ரொஃபஷன் ஒரு யூஐ/யூஎக்ஸ் டிசைனராக இருக்காங்க. யூஐ/யூஎக்ஸ் டிசைனர் கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லும் போது வேறு எதுவும் மாதிரி இருக்கா? ஸோ அதனால் திரும்ப ஒரு தான் சொல்கிறேன். யூஐ/யூஎக்ஸ் டிசைனராக இருக்காங்க. இவங்க வந்து ஒரு ஜாப் ஓப்பனிங்காக தேடிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் உங்கள் கம்பெனியில் ஜாப் ஓப்பனிங் இருந்தாலோ இல்லை நீங்கள் ஹெச்ஆராக இருந்தாலோ அதை பற்றி நீங்கள் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஷேர் பண்ணலாம். அவங்க ரொம்ப நாளாக ஒரு ஜாப்க்காக வெயிட் பண்ணி காத்திருந்து அதுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் இருந்தால் தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களோட இன்ஸ்டா ஐடி வந்து design.with_purpose DESIGN.WITH_PURPOS SE அப்படிங்கிறது அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணாலோ இல்லாட்டி அவங்க கிட்ட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் தாராளமாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வானம் வாழலாம்ல நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு அதுக்கான ஃபீட்பேக்கும் அவங்க ஷேர் பண்ணிக்காங்க. ஸோ அவங்களோட ஆடியோ ஃபீட்பேக் உங்களுக்காக. ஓவராலாக பாட்காஸ்ட் வந்து ரொம்ப மோட்டிவேட்டிங்காக என்கரேஜிங்காக இருந்துச்சு. அதாவது லைக் லாஸ்ட்டாக நான் வந்து அந்த ஒர்க் ரிலேட்டடாக கேட்ட பாட்காஸ்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப டிப்ரெஸ்டாகி ஸ்ட்ரெஸ்டாகி இருந்த ஸ்டேஜில் எக்ஸாக்டாக நான் என்ன பண்ணணும் எப்படி இருக்கணும்னு சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு, என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச் ஷீத்தல் ஃபார் யர் லவ் அண்ட் சப்போர்ட். சீக்கிரமாக உங்களுக்கு ஒரு செம்மையான ஆஃபர் கிடைக்கும், ஜாப் ஆஃபர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வானம் விஷ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு யார் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரீத்தி அப்படிங்கிறவங்க. ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பிகாஸ் அந்த ஒரு விஷயம் தான் நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம், நம்ம எதை மாற்றிக்கணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிவிக்க ஒரு விதமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் பிரீத்தி அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம இப்போ கேட்கலாம். வந்துட்டு ஒரு ஒரு உன்கிட்ட ஒரு ஃப்ளோ இருக்க மாட்டேங்குது. நீ வந்துட்டு அந்த டாபிக் சம்மந்தமாக ஆப்வியஸ்லி நீ டாபிக் சம்மந்தமாக தான் பேசுகிற, பட் கனெக்டிங் த டாட்ஸ் மாதிரி இருக்குது. லைக் ஒரு டாபிக் எடுக்கிற, அந்த டாபிக் சம்மந்தமாக 5 ரேண்டம் டாபிக் 5 ரேண்டம் சப்டைட்டில் எடுக்கிற. இது எப்படி சொல்கிறது, இந்த நம்ம துணை பாடம்லாம் எழுதுவோம்ல, இவன் மேலே கதை போட்டுட்டு லைக் நம்ம முன்னுரை போட்டுருவோம், அதுக்கப்புறம் ஒரு 5 சப்டைட்டில் போடுவோம், அதுக்கப்புறம் முடிவுரை போடுவோம். அந்த 5 சப்டைட்டிலும் அந்த கதைக்கு ஏற்றமே அந்த ஆர்டராக ஃப்ளோவாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு புரியும். நீ வந்து என்ன பண்ணிடுறன்னா, இப்போ சம்டைம்ஸ் நம்ம நல்லா படித்ததை ஃபஸ்ட் எழுதிடலான்ற மாதிரி நீ கண்டென்ட்டுக்குள்ளே தான் இருக்க, கரெக்டாக தான் சொல்கிற, இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஆனால் அந்த ஃப்ளோவாக சொல்லாமல் இல்லை அந்த அடுக்காக இல்லாமல் ரேண்டமாக ஒரு ஜம்ப் அடித்து சொல்கிற, அது வந்துட்டு கொஞ்சம் புரிய மாட்டேங்குது. லைக் இப்போ யோசிச்சுப்பாரு, அந்த 5 சப்டைட்டில் எனக்கு வந்துட்டு அந்த 5 சப்டைட்டில் வரிசையாக இருந்தால் தான் அந்த கதை வந்துட்டு உனக்கு அந்த புரியும். இப்போ நீ அதை இல்லை எனக்கு 4th சப்டைட்டில் நல்லா தெரியும், அதனால நான் அதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு செகண்ட் சப்டைட்டில் மறுபடியும் எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணுறேன்னா ஆப்வியஸ்லி நான் கொஞ்சம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நான் டைம் எடுத்து பார்த்தேன்னா எனக்கு அந்த கதை நீ புரிஞ்சிடும். பட் இருந்தாலும் வந்துட்டு அந்த 2 to 3 மினிட்ஸ் ஓகே இது ஒர்த்து தான், நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கணும், அந்த ஹோல்ட் பண்ணுறது இது இருக்குல்ல, அதுதான் உங்ககிட்ட வந்துட்டு மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் பிரீத்தி. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலி வந்து இந்த ஒரு விஷயத்த நான் இப்போ தான் நோட் பண்ணுறேன், இப்போ தான் எனக்கு புரிய வருது. ஸோ இதை நான் வந்து கண்டிப்பாக எங்கே இந்த தவறு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி கண்டிப்பாக நான் அதை மாற்றிக்க முயற்சி பண்ணுறேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு யாரோட ஃபீட்பேக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேவதி அப்படிங்கிறவங்க. ஸோ இந்த நபர் வந்து என்னோட சொந்தக்காரங்க. நம்ம சொல்லுவோம்ல சொந்தக்காரனாடா அவன் சூரியக்காரனா அப்படிங்கிற மாதிரி, ஆனால் வந்து எல்லா சொந்தக்காரங்களும் அப்படி கிடையாது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கிறவங்க இவங்க. ஸோ இவங்களோட அழகாக ஒரு ஆடியோ ஃபீட்பேக் எனக்காக அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம இப்போ கேட்கலாம். வானன்பம் வாழலாம் சேனலில் நான் லாஸ்ட் இயர் கேட்க ஆரம்பித்தேன். சீரியஸாகவே அது பவர் பேக்டு போட்காஸ்ட் தான். அதில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ், அந்த பொண்ணுக்கு இருக்க மெச்சூரிட்டி, அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங், சோஷியல் இஷ்யூஸை பற்றி தைரியமாக பேசுகிற திறமை, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம மைண்ட்குள்ளே சில விஷயத்த வச்சுட்டு சொல்லாமல் இருப்போம்ல, அதெல்லாம் கிளியராக பர்ஃபெக்டாக எந்த பயப்படாமல் தைரியமாக சொல்கிற திறமை இருக்குது. அந்த புக் வியூஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் அந்த வாய்ஸை பற்றி சொல்லியே ஆகணும். அதில் ஏதோ ஒரு உயிரோட்டம் இருக்குது, நம்மளை ஏதோ ஒன்று பண்ணுது அது.
ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் வேர்ட்ஸ். ஸோ இந்த எல்லா வார்த்தைகளும் கேட்டதுக்கப்புறமா எனக்கே ஒரு புதுசான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்துச்சு என்னோட நம்ம பாட்காஸ்ட் பற்றி. ஸோ வந்து இன்னும் நம்ம பெருசாக பண்ணுறோம், நிறைய எபிசோட்ஸ் பண்ணுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ காலையில் இதை வந்து நான் இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தபோது முன்னாடி வந்து ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுற போது சரி சும்மா போய் நம்ம பாட்காஸ்ட் வெட்டி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பாட்காஸ்ட் அனலிட்டிக்ஸ்லாம் போய் பார்த்துட்டு இருந்தபோது ஒரு ஹாப்பி நியூஸ் இருந்துச்சு. என்ன அப்படின்னா நம்ம பாட்காஸ்ட் இன்னொரு கண்ட்ரிக்கு போயிடுச்சு. எஸ், இப்போ கனடாலேருந்தும் நம்ம பாட்காஸ்ட்டை கேட்குறாங்க. ஸோ மொத்தம் 14 கண்ட்ரி இன்க்ளூடிங் இந்தியா வந்து நம்ம பாட்காஸ்ட் என்னோட குரலை உழைச்சிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸோ பிளேயர் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேராக அது பிளாட்ஃபார்மான்னு தெரியல. ஸோ அது மூலியமாகவும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறதையும் நான் பார்த்தேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அது எக்ஸோ பிளேயர் என்ன அப்படிங்கிறதே எனக்கு இன்னும் ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கல. பட் ஸ்டில் யாரெல்லாம் கேட்டுருக்கீங்களோ எல்லாருமே எந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து கேட்டிருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். ஸோ இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்க, இன்னும் நிறைய லவ் கொடுத்துட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாமே உங்களுக்கு சீக்கிரம் அடையணும் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து நான் உங்களுக்கு விஷ் பண்ணுறேன். ஸோ அதோட நான் அப்படியே இன்னைக்கு கிளம்புறேன். ஸோ 2 வயசு ஆயிடுச்சு பிள்ளைக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு அஸ். ஸோ நம்ம எல்லாம் சேர்ந்து தான் வானர்பாலம் நம்ம க்ரியேட் பண்ணது. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு ஃபீட்பேக்கு, சஜஷனு, டாபிக் சஜஷன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஸோ வந்து எது பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலனாலும் சரி இதை மாற்றிக்கணும் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு கீழே நீங்கள் கமெண்ட் செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு லிரிக்ஸ் வரும் பார்த்தீங்களா பாட்டுக்கு, அந்த இடத்துல நீங்கள் ஸ்பாட்டிஃபைல கேட்டிருந்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து இது ஷேர் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் வேறு ஏதாவது பிளாட்ஃபார்ம்ஸ் கேட்குறீங்க கமெண்ட்ஸ் போட முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் 2 பேஜ் இருக்குது. ஒன்று வந்து நம்ம பாட்காஸ்ட் கேட்குற வாழலாம் அப்படிங்கிற அற்புதமான இன்ஸ்டாகிராம் பேஜ். ஸோ அதில் நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். அந்த பேஜில் நிறைய ரீல் ப்ரொமோஷன்லாம் போட்டுட்ருக்கேன். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 10 எபிசோட்ஸ் போடணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ரெகுலராக எபிசோட்ஸ் வர அங்கே ரீல் ப்ரொமோஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த பேஜை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோட பர்சனல் அக்கௌண்ட், அதாவது நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த அக்கௌண்ட்டில் போடுவேன். ஸோ அந்த அக்கௌண்ட்டான @Karika32 THE_KARIGA32 அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜும் நீங்கள் வந்து உங்களோட கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸை சொல்லலாம். ஸோ இன்ஸ்டாகிராமில் இல்லைங்க நான் வந்து ஜிமெயில் ஐடி மட்டும் தாங்க வச்சுருக்கேன், மெயில் ஐடி மட்டும் தாங்க வச்சுருக்கேன், மெயிலில் தாங்க சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். பிரச்சனையே இல்லைங்க, நீங்கள் மெயில் ஐடியில் தாராளமாக சொல்லலாம். வானர்பாலம்@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் தாராளமாக உங்களோட மெயிலில் உங்களோட கமெண்ட்ஸோ ஃபீட்பேக்ஸோ இல்லை டாபிக் சஜஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வர பயங்கரமான ஒரு டாப்பிக்கோட கண்டென்ட்டோட எபிசோடோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ மனசை பிடிச்ச மனசார செய்யுங்க, நிறைய லவ்வோட நிறைய காதோட செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த எபிசோட்லேருந்து நான் கிளம்புறேன். இது போன்ற வேறொரு அழகான எபிசோடில் சந்திக்கும் வரை பேச்சால் வார்த்தைகளால் பிரபஞ்சத்தை பல பார்க்கும் பவித்ரா சைனிங் ஆஃப். பாய்.